நமஸ்காரம். ஓம் ஜோதிடத்திலிருந்து ஜோசியர் சரவணன் பேசுகிறேன். இன்று 12வது ராசியாக மீன ராசி பற்றி பார்ப்போம். மீன ராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. இங்கு ராசி அதிபதி குரு பகவான். அவனே காலபுருஷனுக்கு 9 மற்றும் 12க்கு அதிபதியாக இருக்கிறார். 9 என்பது பாக்கியம். பாக்கியஸ்தானாதிபதியே இங்கு ராசிநாதனாக வருகிறார். இது 12 என்பது தூரம், செலவு போன்றவற்றை குறிக்கக்கூடிய அமைப்பு. இப்போ மீனராசிக்காரர்கள் தாராளமாக செலவு செய்யக்கூடியவராக இருக்கிறார்கள். பாக்கியாதிபதியாகவே ராசியாதிபதியே முழு சுபரான குரு வருவதால் பொதுவாகவே இவர் குரு தன்மை பெறுகிறார். ராசிக்கு 10ஆம் அதிபதியும் குருவாக வருவதால் இவர்கள் ஆசிரியர் தொழில் செய்வார்கள். கன்சல்டன்சி. இவர்கள் ஒளிவு மறைவு இல்லாமல் தனக்கு தெரிந்த விஷயங்களையும் வித்தைகளையும் அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்வதில் தயங்க மாட்டார்கள். கம்ப்ளீட்டாக நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சால் அதை மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ராசி இந்த குரு. இந்த ராசி அதிபதி குரு. இந்த மீனராசி. அப்பேற்பட்ட இந்த மீனராசியை பொறுத்தவரையிலே செலவினங்களை எளிதாக செல்வார்கள். அவர்களுக்கு செலவு செய்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்காது. அவர்கள் மீனை போன்றவர்கள். மீனை ஒரு செக்யூராக ஃபீல் பண்ணிக்கும். மீன் சுத்தம் செய்யும். ஒரு மீன் தொட்டில் இருக்கக்கூடிய குப்பைகளும் ஒரு குளத்திலையும் கிணத்திலையும் இருக்கக்கூடிய அந்த மீன் எப்படி சுத்தம் செய்து அந்த நீர்நிலையை சரியாக வச்சுக்கிறதோ அதே மாதிரி மீனராசிக்காரர்கள் அதே மாதிரி சுத்தமாக வைத்துக் கொள்வார்கள். அவர்கள் சுத்தம் செய்ய ஆரம்பித்து விட்டால் மிக உன்னதமான கிளீனாக வச்சுப்பார்கள். இவர்களுக்கு சுறுசுறுப்பு, மீனை போல சுறுசுறுப்பாக இருப்பார்கள். ராசிபதி 6ஐ பார்த்ததால் கடினமான உழைப்பாளியாக இவர்கள் இருக்கிறார்கள். கௌரவமான வேலையில இருக்கிறார்கள். வங்கி பணியில இருக்கிறார்கள். ஆசிரியர் பணிகள் இருக்கிறார்கள். குருமார்களாக இருக்கிறார்கள். ஜோசியராக இருக்கிறார்கள். மீனராசியை பொறுத்தவரையிலே ஒரு கௌரவமான வேலையிலே இருக்கிறார்கள். இவருக்கு 2 செவ்வாய் வர்றதுனால் இதை விட்டுனா நிறைய கன்சல்டன்சி பிஸ்னஸ் பண்ணுறார்கள். கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் இருக்கக்கூடியவர்கள், வாயால் பேசக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள், வக்கீல்கள், இவர்கள்லாம் இந்த மீனராசிகளே இருக்கிறார்கள். நிறைய பேர் சமைக்கலுக்கும் வர்றார்கள். ஏன்னா ஒரு மீனராசியை பொறுத்தவரையிலே இந்த ஸ்நாக்ஸை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். லட்டு, ஜாங்கிரி போன்ற ஸ்நாக்ஸ்லாம் செய்யக்கூடிய ஆட்களாக இவர்கள். இந்த ராசியிலே சுக்கிர பகவான் உச்சம் பெறுவதால் இவர்கள் பிரகாசமாக அமைப்பை பெற்றுகிறார்கள். இவர்களுக்கு வரக்கூடிய கலத்தரம் வீடு, மனை, வாசல் யோகம் கொண்டவராக இருக்கிறார்கள். ஏன்னா 7ஆம் அதிபதியை நாளை கனெக்ஷன் பெறுவதால் மீனராசி அன்பர்களுக்கு எதிராக லைஃப் பார்ட்னராக வருபவர்களுக்கு வீடு, மனை, வாசல்கள்லாம் எளிதாக அமையும். இவர்களுக்கும் அது ஈஸியாக அமையும். இவர்கள் நிறைய கடன்களை அந்த வீடு, மனை வாங்கிறதுல மீனராசிக்காரர்கள் முதன்மையாக இருக்கிறார்கள். கடன் பட்டாவது ஒரு வீடு வாங்க வேண்டும், ஒரு வாகனத்தை வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்கு மேலோங்கி இருக்கிறது. 6 சூரியனாக வருவதால் மீனராசிக்காரர்கள் அரசு பணிகளிலும் அதில் ஒரு அதிகார பதவியிலும் இருக்கிறார்கள். வழிகாட்டியாக திகழ்கிறார். தாயை விட்டு பிரிந்து இருக்கிறார்கள். மீனராசிக்காரர்கள் பொறுத்தவரையிலே தாய் விட்டு பிரிந்து இருக்கிறார்கள். உடனே தாய் கூடவே இருந்தார்கள். அந்த தாய்க்கும் இந்த மீனராசிக்காரர்களுக்கும் ஒரு மனக்கசப்புகள் ஏற்படுகிறது. அநேக பேர்கள் தாயை விட்டு பிரிந்து இருக்கிறார்கள். வேறு இடத்தில் இருப்பது இவருக்கு நல்ல அமைப்பாக இருக்கிறது. கடவுள் பக்தி இருக்கிறது. குணம் கொண்டவராக இந்த மீனராசிக்காரர்கள் இருக்கிறார்கள். இப்படி சொன்ன இந்த மீனராசிக்காரர்களுக்கு 2026 பலன்கள் எப்படி இருப்பதுன்னு முதல்ல பார்ப்போம். இந்த ராசிக்கு ராசிநாதன் 4ஆம் பாவத்தில் இருக்கிறார். அப்போ ஒரு 6 மாதமாக புதுசாக வீடு கட்ட முயற்சி செய்யக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய தடையாக இருக்கிறது. அந்த தொழிலில் கொஞ்சம் மந்த நிலை ஏற்படுகிறது.
ஏன்னா தொழிலில் கொஞ்சம் அதிகப்படியான ப்ரெஷர்கள்லாம் இப்போது சந்திக்கிறார்கள். அதே சமயத்தில் 7.5 சனியில் தொடங்கி இப்போது ஒரு 3.5 வருஷங்கள் ஆயிடுத்து. ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஜென்ம சனியிலே சனி பகவான் வீடு மனை வாசலை தருவார், கல்யாணம் ஆவதற்கு கல்யாணத்தை தருவார். ஆனால் அதிகப்படியான ஒர்க் ப்ரெஷரை தரக்கூடிய காலமாக விளங்குகிறது. ஹெவி லோடாக இவர்கள் வேலை செய்து கொண்டிருப்பார்கள். அதாவது ஓய்வில்லாமல் வேலை செய்து கொண்டிருப்பார்கள் இந்த மீனராசிக்காரர்கள். இவர்களுக்கு ராசிக்கு 12ஆம் அதிபதியான சனியே ராசிக்கு வருவதால் கடந்த 3 வருஷ காலங்களாக இவர்களுக்கு பெரும் பணங்கள் லாக் ஆகியிருக்கும். பொதுவாகவே ஒரு பணத்தை நீங்கள் வெளியே போடும்பொழுது கட்டாயமாக உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணி போட வேண்டும். முதலில் இந்த 7.5 சனி காலங்கள்லாம் நடைபெறும்போது புது பிஸ்னஸ் சம்பந்தமாக எந்த ஒரு செயலும் செய்யாமல் இருப்பதே மிக மிக நல்லது. இது எல்லாருக்கும் சொல்கிறது தான். யாருக்கெல்லாம் 7.5 சனி காலங்கள் ஆரம்பிக்கும் போதோ அது எப்போ ஆரம்பிக்குதுன்னு தெரிஞ்சு கொண்டு அப்படி ஒரு காலத்தில் யாருக்காவது பிஸ்னஸ் செய்யக்கூடிய ஐடியா இருந்ததுன்னா ஏற்கனவே செய்து கொண்டிருந்தால் பிரச்சனை கிடையாது. புதிதாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுவதற்கு கட்டாயமாக அதை தவிர்ப்பது தான் நல்லது. ஏன்னு கேட்டால் சனி பகவான் லாபத்தை தர மாதிரி எடுத்துன்னு போயிட்டு கடைசி நேரத்தில் எல்லாத்தையுமே காலி பண்ணிடுவார். அவரோட குணம் உங்ககிட்ட இருக்கிற மொத்த பணத்தையும் எடுத்துட்டு நீங்கள் எப்படி அதை சமாளிக்கிறீங்க, உங்களுக்கு யார் உறுதுணையாக இருக்கிறார்கள், உங்களோட ஃப்ரெண்டோட நிலைமை எப்படி, எந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்களை காப்பாற்றுவார், யார் காப்பாற்ற மாட்டார், உறுதுணையாக யாரெல்லாம் இருப்பார்கள் என தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு 7.5 சனி காலங்களில் எல்லாருக்குமே நடக்கும். அப்பேற்பட்ட இந்த கடினமான காலத்திலே கட்டாயமாக இந்த மீனராசிக்காரர்கள் யாருக்கிட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடாது. இந்த காலம் அடுத்த 1.5 வருஷ காலங்களில் புதிதான முதலீடுகளை தவிர்த்தால் மட்டுமே உங்களுக்கு சுபம். ஏற்கனவே 2.5 வருஷத்துக்கு முன்னாடியே சுமார் 3.5 வருஷமாகவே உங்களுக்கு 7.5 சனி நடந்து கொண்டு இருக்கிறதுனால கட்டாயமாக புதிய முதலீடுகள் அது மாதிரி விஷயங்கள்லாம் யார்கிட்டையுமே போய் லாக் பண்ணக்கூடாது. அது மாதிரி நம்ம ஏற்கனவே அது மாதிரி பணத்தை யார்கிட்டனா கொடுத்து பணம் லாக் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னா அதற்கு இன்னும் 1.5 வருஷ காலங்கள் ஆகும். இப்போது புதிதாக வீடு கட்ட லோன் அப்ளை பண்ணவர்களுக்கெல்லாம் கடைசியாக கிடைக்கிறது தாமதப்படுறது. அதை கிடைக்கிறதுக்கு இன்னும் ஒரு 6 மாத காலங்கள் வர்றது. இந்த 6 மாதம் காலம் கழித்து தான் உங்களுக்கு எல்லாம் பெஸ்ட்டாக வருது. ராசிநாதனே இன்னொரு இடத்துலேருந்து ராசியை பார்ப்பது மிக சேமம். அந்த பலன் 2026 ஜூன் மாதம் வாக்கிலே உங்களுக்கு நடைபெற போகிறது. அப்போது தான் உங்களுக்கு இந்த பாக்கியங்கள் இதெல்லாம் இப்போ உங்களுக்கு தடை தாமதமாக இருக்கிறதோ அனைத்து விஷயங்களுமே சுபமாக மாறக்கூடிய அமைப்பு 2026 ஜூன் மாதம் முதல் 2027 ஜூன் மாதம் வரை நடைபெற போகிறது. அந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணி உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்டெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 7.5 சனி காலத்தில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய பலன் சிவன் வழிபாடு. இந்த 7.5 சனி நடக்கிறதுக்கு பாதிப்பு இல்லாதவர்கள் டெய்லியுமே சிவன் கோயில் போக வேண்டும். காலபைரவர், ஆஞ்சநேயர் போன்ற தெய்வங்களை வழங்கணும். சனி பகவானுக்கு பாஸாக இருக்கக்கூடியவர்கள் இவங்க 2 பேருமே, காலபைரவரும் ஆஞ்சநேயரும். இப்போது இவங்களை போய் வழிபாடு பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் மாற்றங்கள்லாம் கிடைக்கும். இன்னும் ஒரு 1.5 வருஷம் உங்களுக்கு சவாலாக தான் இருக்க போகிறது. வேலை பளுக்கள் அதிகமாக காணப்படும். அதனால் நீங்கள் ஆரோக்கியத்தை கையில் எடுத்துக்க வேண்டும். கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எது இருந்தால் அதில் உடனே போய் சரி பண்ணி கொள்ள வேண்டும். சூரிய வழிபாடு, ஏன்னா அந்த சனி பகவானின் தந்தையாக சூரியன் விளங்குவதால் அவரோட அனுகிரகங்கள் கிடைக்கிறதுக்கு சூரியனோட ஆதித்ய ஹிருதயம் பாடல் கேட்பது. ஏகாதசி தினத்தன்று அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று 3 முழத்தில் துளசி வாங்கி அவருக்கு சமர்ப்பணம் செய்துவிட்டு சனிக்கிழமைகளிலே காக்காவுக்கு சாதத்தில் நல்லெண்ணெய் கலந்து வைத்து சாதம் வைப்பது மிக உன்னதம். முடிஞ்சவரை இந்த 7.5 சனிக்காரங்களில் நடைபெற்று கொண்டு இருக்கிற அனைவருமே காலையில் ஒரு புடியாவது பழையது சாப்பிட்றது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். சனிக்கிழமை தோறும் இல்லாதவர்களுக்கு அன்னதானம் செய்து வாருங்கள்.
காகத்திற்கு நல்லெண்ணெய் கலந்த சாதம் வைப்பது 7.5 சனியிலிருந்து உங்களுக்கு தாக்கத்தை கட்டாயமாக குறைக்கும். நீங்கள் மிகவும் கவனமாக கையாள வேண்டியது பணம் தான், இன்வெஸ்ட்மெண்ட். 7.5 சனியில் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் ப்ரெஷராக இருக்கும், வேலை ப்ரெஷராக இருக்கும். வேலை காலத்தில் இப்போ எதனா மாற்றங்கள் இருக்கிறது, 6 மாதம் கழிச்சு வேலை மாற்றம் நடைபெறும். அடுத்த 1 வருஷ காலத்திற்கு உங்களுக்கும் யாரோட கமிட்மெண்ட் நம்ப வேண்டாம். யாருன்னா உங்களுக்கு ஒரு உதவி செய்து தரேன்னு சொன்னாருன்னா அந்த உதவியை அனுபவிக்கிறதுக்கு உங்களுக்கு இப்போது ஜாதகம் செட் ஆகலை. மீனராசிக்காரர்கள் யாராவது வாக்குறுதி தந்து உங்களுக்கு பணம் கொடுங்கள், நாங்கள் ரெட்டிப்பாக தரோம், 4 மடங்கு சேர்த்து தரோம், 4 மடங்கு சேர்த்து தரோம் அப்படின்னு யாருன்னா சொன்னாங்கனாலும், உங்களுக்கு இந்த வேலையை முடித்து தரும் காசு தாருங்கள் யாருன்னு கேட்டாலும் அந்த பணத்தை நீங்கள் தருவது உங்களுக்கு சேமம் இல்லை, அந்த பணம் விரயமாகிவிடும். ஸோ நீங்கள் அடுத்த 4 வருட காலத்திற்கு கண்டிப்பாக சிவன் வழிபாடு, ஆஞ்சநேயர் மற்றும் பைரவர் வழிபாடு தொடர்ந்து செய்யும்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகள் கம்மியாகும். பெரியசாகாமல் சின்னதாகி நடக்கக்கூடிய விஷயங்கள் நல்லதாகவே நடக்கும். இந்த வழிபாடுகள்லாம் செய்யுங்க. இந்த வருஷம் 6 மாதத்துக்கு அப்புறமா சிறப்பாக மாறிவிடும். நன்றி.